தமிழகத்தினுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்கு தேவையான திட்டங்களை நடைமுறைப்படுத்த ஏற்கனவே 4 ஆண்டு காலம் சிறந்த நிர்வாகத்தை தந்த அனுபவமும் கழகத்தை மீண்டும் ஆட்சி கட்டிலே அம்மாவனுடைய அரசை உருவாக்குகிற அந்த அக்கறையோடு பணியாற்றி கொண்டிருக்கிற நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எதிர்கால தமிழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரம், நம்ம எல்லாம் வழிநடத்துகிற அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் உத்தரவின் அடிப்படையில் அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற நிகழ்ச்சியாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நல்ல நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்வதிலே உற்ற துணையாக இருந்து மிகச் சிறப்பாக அந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்ற அத்தனை பேரையும் வரவேற்று இடம் சார்ந்திருக்கிற திருவண்ணாமலை தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வேட்பாளராக உங்களிடத்திலே ஓட்டுக்களை கேட்டு கழகத்திற்கு தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதரர் திரு கலியபெருமாள் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில எல்லோரும் வருகை தந்து நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நகர கழகத்தினுடைய செயலாளர், திருவண்ணாமலை நகர கழகத்தினுடைய செயலாளர், ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், பேரூராட்சியினுடைய செயலாளர்கள், மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள், பல்வேறு அணிகளிலே பொறுப்புகளை பெற்று தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற கழகத்தினுடைய சார்பு அணிகளை சார்ந்த நிர்வாகிகள், கிராம பகுதியில் இருந்து வருகின்றிருக்கிற கலைக்கழக நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், கூட்டுறவு சங்கங்களுடைய பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் இருந்து வருகின்றிருக்கிற கழக நிர்வாகிகள் அத்தனை பேரையும் வரவேற்பதோடு இந்த நிகழ்ச்சியில நிறைவாக நன்றி சொல்லவிருக்கிற சங்கரமூர்த்தி அவர்களும் சிவசங்கர் அவர்களுக்கும் மற்றும் இந்த பகுதியிலே இருந்து வருகின்றிருக்கிற கழக முன்னோடிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் உளமாற வரவேற்று இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற நிகழ்ச்சி. 2 தினங்களுக்கு முன்னாலே அம்மா அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற நிகழ்ச்சியாக பல்வேறு இடங்களில் கழக நிர்வாகிகள் அங்கங்கே மிகச் சிறப்பாக அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் வேட்டி சேலை வழங்குவது, காலை உணவு, மதிய உணவு அளிப்பது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மிகச் சிறப்பாக கொண்டாடினார்கள். அவர்களை எல்லாம் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூறுவதோடு இன்னும் பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து செய்வதற்கும் ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா வகையிலும் இந்த அம்மாவுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நல்ல தருணத்தில் இந்த நிகழ்ச்சியை, அம்மாவுடைய பிறந்த நாள் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திட வேண்டும் என்கிற அந்த தொடர்ச்சியில் 2 தினங்களுக்கு முன்பாக நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்று பொதுக்கூட்டமும், அடுத்து நாளை மறுதினம் ஒரு பொதுக்கூட்டமும் தொகுதியின் சார்பில், திருவண்ணாமலை தொகுதி கழகத்தின் சார்பில் நடக்கிற இந்த பொதுக்கூட்டத்தினை ஏற்பாடு செய்து நடத்திட வேண்டும் என்கிற அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் உத்தரவுக்கு இணங்க இங்கே நடைபெற்றிருக்கிற இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பின்பாக சிறப்பான ஒரு உரையை நிகழ்த்த வருகின்றிருக்கிற கழகத்தினுடைய கொள்கை பரப்பு துணைச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய திரு SR விஜயகுமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிற அத்தனை பேருக்கும் வரவேற்பதோடு நன்றி சொல்வதோடு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைய அரசியல் சூழ்நிலைகளை, சில கருத்துக்களை நாம் பகிர்ந்து கொள்வது கடமை என்கிற அந்த அடிப்படையில் அம்மா அவர்களுடைய பிறந்த நாள் இந்த நேரத்தில் நாம் சில கடந்த கால அரசியலையும் அம்மா அவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்திருக்கிற நன்மைகளையும் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் அந்த பழைய செய்திகளோடு
நிறைய பேச முடியும். அப்பேற்பட்ட சோதனைகளையும் சாதனைகளையும் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள். மிக குறைந்த வயதில் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டு இந்த மண்ணிலே நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இல்லாத போது 84 உடல்நலம் குண்டி வெளிநாட்டிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற போது நடந்த தேர்தலில் இன்னும் நாம் கழகம் தொடங்கிய காலம் தொட்டு பல செய்திகளை சொல்ல முடியும். இருந்தாலும் அம்மா அவர்கள் சம்பந்தப்பட்ட சில செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்படி இல்லாத நேரத்தில் அந்த தேர்தல் பணி தொடங்குகிறது. அப்பொழுது கொள்கை பரப்பு செயலாளராக நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்கிறார்கள். அந்த தேர்தல் பணியை புரட்சி தலைவர் அவர்கள் இந்த மண்ணிலே இல்லாமல் எல்லோருக்கும் தெரியும், அரசியல் தெரிந்த அத்தனை பேருக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் கூட ஒரு மனிதர் அங்க சில சட்ட வரமுறைகள் இருக்கிறது. தேர்தலிலே போட்டியிடுபவர் இங்கே இருக்க வேண்டும், தேர்தல் அலுவலர் முன்னால் கையெழுத்திட்டு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற நடைமுறைகளை எல்லாம் தளர்த்தி தேர்தல் ஆணையம் அமெரிக்காவுக்கு போய் சென்று புரட்சி தலைவர் அவரிடத்திலே கையெழுத்தை பெற்றுக் கொண்டு வந்து ஆண்டிப்பட்டியிலே தேர்தலிலே நிற்பதற்கு 84 அனுமதி அளித்து இந்த மண்ணிலே இல்லாத ஒருவர் தேர்தலில் மனு தாக்கல் மட்டும் செய்துவிட்டு வெற்றி பெற்ற ஒரு மாபெரும் மக்கள் சக்தி மிக்க தலைவர், மக்கள் உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய இதயம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறவும் மீண்டும் அவருடைய ஆட்சியை 84 உருவாக்குவதற்காக கிட்டத்தட்ட 470 பொதுக்கூட்டங்களில் 15 நாட்களில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு தமிழகமெங்கும் பேசி அந்த ஆட்சி வருவதற்கு துணை நின்றவர்களில் முதலிடத்திலே நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருந்தார்கள் என்பதை இந்த நேரத்திலே நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி அப்பொழுது எப்பேற்பட்ட தலைவர்கள் எல்லாம் இருந்தார்கள். புரட்சி தலைவர் அவர்களோடும் தமிழக அரசியலில் மிகுந்த அனுபவமும் வயதும் தகுதியும் படைத்த பேச்சாற்றலும் படிப்பும் எல்லாம் நிறைந்த தலைவர்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு இருப்பதை விட 35-40 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்களுக்கு எப்பேற்பட்ட நிலைமை இருந்த அந்த காலகட்டத்தில், ஆணாதிக்கம் அதிகம் இருந்த அந்த காலகட்டத்தில் அம்மா அவர்கள் இளம் தலைவராக ஒரு 35 வயது நிரம்பிய இளம் தலைவராக இந்த மண்ணிலே தேர்தல் பிரச்சாரத்தை, சூறாவளி பிரச்சாரத்தை செய்து ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கு இப்படிப்பட்ட தலைவர்களுக்கெல்லாம் மத்தியில் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு தேர்தல் பணியும் கட்சி பணியும் எவ்வளவு சிரமப்பட்டு செய்தார்கள் என்பது இந்த கட்சியில் இருக்கிற மூத்த உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அதற்கு பின்னால் புரட்சி தலைவர் அவர்கள் வந்து அமெரிக்காவிலிருந்து உடல்நலம் பெற்று மீண்டும் முதல்வராக இந்த மண்ணிலே வந்து 3 ஆண்டு காலம் மிக நல்லாட்சியை தந்து மக்கள் உள்ளங்களிலே நீங்காமல் இடம்பெற்றிருந்து நம்ம எல்லாம் விட்டு மறைந்த பொழுது இந்த இயக்கம் இனிமேல் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பத்திரிகைகளும் ஊடகங்களும் அரசியல் நோக்கர்களும் குறை சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில், விமர்சனம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் அரசியல் வரலாறில் மீண்டும் தமிழகத்திலே ஒரு புதிய திருப்புமுனையை அரசியலிலே உருவாக்கியவர் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். கட்சி இல்லை, 2ஆக நிற்கிறது என்று தேர்தல் ஆணையம் சின்னத்தை முடக்கியது, கட்சியை தேர்தலில் போட்டியிடுவதற்கு அனுமதிக்கவில்லை. அப்பொழுது 2 அணியாக தேர்தலை நம்முடைய இயக்கம் சந்திக்கிறது. ஒன்று புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய தலைமையில் சேவல் சின்னத்திலும், இன்னொரு அணி நம்முடைய தலைவருடைய ஜானகி அம்மா அவருடைய தலைமையில இரட்டைப்படா சின்னத்திலே ஒரு அணியும் தேர்தலை சந்திக்கிறது. அந்த தேர்தலில் ஒரு புதிய தலைவராக ஒரு இயக்கத்தை தானாக உருவாக்கி தேர்தல் காலத்தில் வெறும் சேவல் சின்னத்தை மட்டும் வைத்துக் கொண்டு எதிர்கட்சி தலைவராக, முதல் பெண் எதிர்கட்சி தலைவராக நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் தான் தமிழ்நாட்டு அரசியலில் முதலில் எதிர்கட்சி தலைவராக ஒரு பெண் அரசியலில் அடியெடுத்து வைத்து சாதனையை நிகழ்த்தி இன்றில்ல இனி வரும் காலமெல்லாம் அந்த வரலாற்றை யாரும் அழித்துவிட முடியாத அளவுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் சரித்திரத்தை உருவாக்கி அதற்கு பின்னால் நடந்த 91 தேர்தலிலே மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வராக வந்து பல்வேறு நல்ல பல திட்டங்களை எல்லாம் கொடுத்து ஒரு நீண்ட அரசியலை தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி 2001லும் 2011-16லும் தொடர்ந்து 32 ஆண்டுகளுக்கு பின்னால் 11 தேர்தலிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து 16 தேர்தலிலே மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்ட ஒரு அரசியல் வரலாறு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 3 முறை இந்த தமிழ் மண்ணிலே தொடர்ந்து முதல்வராக இருந்தார். அதற்கு பின்னால் 2 முறை தொடர்ந்து ஆளும் கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி அப்படிப்பட்ட வலிமையோடு மக்கள்
மக்கள் செல்வாக்கோடு நம்முடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தி மிகப்பெரிய வரலாறை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நம்மை போன்ற பலரை அடையாளப்படுத்தி பல்வேறு பொறுப்புகளில் வருவதற்கு காரணமாக இருந்து இன்றும் தனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் 3 ஆண்டு காலம் மக்கள் பணியில இருக்கும் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த இயக்கத்தை வலிமையோடும் மிக சிறந்த நிர்வாகத்தை தந்து மறைந்தார்கள். நம்முடைய அம்மாவர்கள் மறைவுக்கு பின்னால் மீண்டும் ஒரு வெற்றிடம் அரசியல் ரீதியாக அதிமுகவுக்கு சோதனைகளை உருவாக்கி அதன் மூலம் இந்த இயக்கத்தை சோர்வடை செய்து தோல்வியடைய செய்து அதன் மூலமாக திமுக அந்த குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளாக ஆட்சியில இருந்து நீக்கி இடைத்தேர்தலை வரவழைக்க வேண்டும் என்கிற அந்த முனைப்போடு திமுகவும் ஸ்டாலினும் பெரிய அளவில் முயற்சி செய்ததை தடுத்து அம்மா அவர்கள் உருவாக்கி அந்த 16 காலகட்டத்தில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அந்த ஆட்சியை கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலம் சிறந்த ஆட்சியை நம்முடைய புரட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை தொடர்ந்து 4.5 ஆண்டு காலம் கொடுத்தார்கள். அப்படி அதற்கு பின்னால் நடந்த 21 தேர்தலிலும் பெரிய அளவுக்கு கூட்டணியோடு 75 நாம் 66 இடங்களில் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று இன்று எதிர்கட்சியாக இருந்து மக்களுடைய தேவைகளை திட்டங்களை எதையெல்லாம் திமுக செய்ய தவறி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருந்து மிகச்சிறப்பாக எதிர்கட்சி தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிற அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் ஒரு சிறந்த தலைவராக மக்கள் தலைவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று இந்த நேரத்திலே எண்ணி பார்க்கிற பொழுது இந்த நேரத்தில் இன்னும் 1 ஆண்டு காலத்துக்குள்ளாக தேர்தல் வரவிருக்கிறது. 1 ஆண்டு 26 தேர்தல் இன்னும் 1 ஆண்டு காலம் இருக்கிறது. 4 ஆண்டு காலம் திமுக ஸ்டாலின் தலைமையில் ஒரு ஆட்சியை நடத்தி முடித்திருக்கிறது. 21 தேர்தலில் அவர்கள் என்ன பணியை செய்தார்கள், என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், என்னவெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டார்கள் என்பதை மக்கள் நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். கட்டாயம் திரும்பி பார்க்க வேண்டும். அதிமுகவை பொறுத்தவரை அண்ணன் எடப்பாடி அவர்களை பொறுத்தவரை உண்மையை சொல்லி ஓட்டு கேட்டோம். செய்த திட்டங்களை அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை புரட்சி தலைவர் காலத்தில் தொடங்கப்பட்டு இன்று வரை யாராலும் நிறுத்த முடியாத தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிற திட்டங்களை பற்றி எல்லாம் சொல்லி ஓட்டு கேட்டோம். ஆனால் திமுகவில் கருணாநிதி பாணியில் பொய்களை சொல்லி ஓட்டு கேட்பதற்காக ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் என்கிற ஒருவரை வரவழைத்து 515 பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி சாதாரண மக்களை மட்டுமல்ல அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் கூட ஏமாற்றக்கூடிய அளவுக்கு பொய்யான வாக்குறுதிகளை தந்து ஒரு ஆட்சியை உருவாக்கி 21 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதில் நிறைய அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, தவறு செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் சில செய்திகளை நினைவுபடுத்துவது கடமை என்று கருதுகிறேன். ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் எப்போதும் திமுகவை ஆதரிப்பவர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி இருந்த அந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை அந்த சலுகைகள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்கிற பொழுது அதற்குரிய வாய்ப்பு வருகிற போது செய்யலாம் என்று அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருந்த போது சொன்னார்கள். ஆனால் அவர்களை தூண்டிவிட்டு போராட்டம் செய்ய வைத்து அந்த போராட்ட களத்துக்கு ஸ்டாலினும் திமுகவினரும் போய் அவருடைய தோளிலே கை வைத்து திமுக ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலின் முதல்வராக வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துகிறோம் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்தார்கள். அவர்களும் அதை நம்பி தேர்தல் வேலையே செய்தார்கள். ஓட்டு மட்டும் போடவில்லை, அவர்கள் குடும்ப ஓட்டு மட்டுமல்ல, அவர்களுக்கு வேண்டியவர்கள் அத்தனை பேரிடத்திலும் சொல்லி ஓட்டுகளை போட வைத்து திமுக ஆட்சிக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களுடைய அமைப்பும் இருந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்புக்கு கொடுத்த வாக்குறுதி இந்த 4 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசு இப்பொழுது அவர்கள் போராட்டத்தை தொடங்கி இருக்கிறார்கள். இப்பொழுதுதான் ஸ்டாலினுக்கு உண்மையான நிர்வாகம் என்பதை தெரியாது என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். செய்ய முடியாத வாக்குறுதி 20 ஆண்டுகளுக்கு மேலாக 2003 மத்திய அரசு காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு இருந்த பொழுதுதான் பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது, புதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருகிறோம் என்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக ஆட்சி இருக்கிற காலகட்டத்தில் கொண்டு வந்தது. அப்படிப்பட்ட அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர்கள் இன்னைக்கு நடைமுறைப்படுத்துவதற்கு இடையில நாமும் ஆட்சியில் இருந்திருக்கிறோம், அம்மா அவர்கள் இருந்திருக்கிறார்கள், அண்ணன் எடப்பாடியார் இருந்திருக்கிறார்.
இப்பொழுது திமுக வந்திருக்கிறது. இதை நடைமுறைப்படுத்த முடியாது என்பதனால் தான் ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் அதிமுக விரோதியா, இல்ல அவர்களுக்கு வேண்டிய சலுகையை செய்யக்கூடாது என்பது நோக்கம்? அதெல்லாம் கிடையாது. அதற்கான நடைமுறை சாத்தியம், நிதி போன்ற திட்ட செயல்படுத்துவதில் இருக்கிற சிக்கல்களை பயன்படுத்தித்தான் அதை செய்ய முடியாது என்கிற நிலைக்கு வருகிற பொழுது ஒரு பொய்யை சொல்லி வேண்டும் என்று இந்த திமுகவும் ஸ்டாலினும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துகிறோம் என்று சொல்லி ஏமாற்றி ஓட்டுகளை பெற்றார்கள். ஆனால் படிக்காதவர்களும் பாமர மக்களும் ஏமாந்ததை விட இந்த படித்தவர்களும் அதை நம்பியதுதான் மிகப்பெரிய மோசடி. திமுக செய்த பெரிய வேலை. கருணாநிதி காலத்திலும் சரி, 2006 தேர்தலில் 2 ஏக்கர் நிலம் தருகிறோம், கலர் டிவி தருகிறோம் என்று ஓட்டை பெற்று அப்புறம் நிலம்லாம் இல்லை, கருணாநிதி இதயத்தில் இடம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டார். அவங்களுக்கு பொய் சொல்லி ஓட்டுகளை பெறுவது, ஆட்சியை பிடிப்பது, மக்களை ஏமாற்றுவது, மீண்டும் பொய் சொல்லி அதே பொய்யை சொல்லி ஓட்டு கேட்பது என்று கருணாநிதி காலம் தொட்டு நடக்கிற ஒரு செயல் திமுகவுடைய திட்டமிட்ட செயல். அதே மாதிரி நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என்பது நன்றாக தெரியும். அது மத்திய அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டது. உச்சநீதிமன்றத்திலே சொல்லியிருக்கிறார்கள், தெளிவாக சொல்லி இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையிலே தான் எல்லா மாநிலங்களிலும் இந்த நீட் தேர்வு நடக்கிறது. அந்த நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக மருத்துவ கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு வாய்ப்பை வழங்குகிறார்கள். அதையும் பொய்யாக சொல்லி எங்களிடத்தில் ரகசியம் இருக்கிறது, நாங்கள் வந்தால் தீர்த்து வைப்போம் சொல்லி 4 வருஷம் ஆயிட்டு இப்ப அது எங்களால் முடியாது, உச்ச நீதிமன்றத்திலே முறையிட வேண்டும் அல்லது மத்திய அரசு தான் இதற்கு தீர்வு செய்ய வேண்டும், இப்படி பொய்களை சொல்லி ஒரு ஆட்சியை பிடித்து மக்களை ஏமாற்றி அரசு ஊழியர்களையும் ஆசிரியர் முதுகிலையும் குத்தி இப்ப பேசுறாங்க. அவங்க இந்தியாவிலே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்று அந்த அரசு ஆசிரியர்கள் கூட்டமைப்பில் இருக்கிற நிர்வாகிகள் பேசுகிறார்கள். இதெல்லாம் நாங்கள் பேசுகிற பொழுது அரசியலாக திமுக எதிர்ப்பாக எடுத்துக்கொண்டவர்களுக்கு இன்றுதான் புரிகிறது, திமுக எப்போதும் ஏமாற்றுகிற ஒரு கட்சி, பொய் சொல்லி ஓட்டுகளை பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து மக்களை ஏமாற்றி கொள்ளையடிப்பது அவர்களுடைய திட்டம் என்பதை இங்கே இருக்கிற நாட்டு மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1000 ரூபாய் கொடுப்பதிலேயும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி அனைத்து குடும்ப தலைவிக்கும் 1000, ஆனால் இன்னைக்கு தகுதி படைத்தவர்களுக்கு 1000. அப்ப கிடைக்காதவங்க தகுதி இல்லாத குடும்ப தலைவர்கள் அவங்க ஒரு முத்திரையை போட்டு அதிலேயும் அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றாத ஒரு அரசாக திமுக அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு அரசு என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், மக்களை என்ன எதிர்பார்க்கிறார்கள், ஒரு அரசியல்வாதிகளிடத்திலே ஒரு அரசியல் கட்சி தலைவரிடத்திலே மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை பல்வேறு கோணங்களில் இருந்து பார்க்கிற பொழுது மழை பெய்த காலத்தில் ஒழுங்காக மக்களுக்கு செய்ய வேண்டிய அந்த நிவாரணங்களை செய்தார்களா, அடிப்படை வசதியை உருவாக்கி தந்தார்களா, கல்வியிலும் பொருளாதாரத்திலும் தனிமனிதன் உயர்வதற்கான திட்டங்களை போட்டார்களா, இளைஞர்களும் இளம் பெண்களும் நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் வாழக்கூடிய சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறதா இந்த அரசு, இப்படி பொதுநலம் சார்ந்த செயல்பாடுகளைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது இன்னைக்கு இளைஞர்களும் மாணவிகளும் பெண்களும் எந்த அளவுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலையிலே தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள் என்பதை ஒரே ஒரு நாளில் 12 பலாத்காரங்கள், அந்த சிறு வயதிலே இருக்கிற பெண்களை பலாத்காரம் செய்கிற நிகழ்ச்சி காவல் நிலையத்திலே புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்தது மட்டும் ஒரு நாளில் 12. எத்தனை அந்த மாதிரி தகவல் வராமல், காவல் நிலையத்துக்கு வராமல், பொதுமக்கள் பார்வைக்கே வராமல் போனது எத்தனை. ஆக இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எந்த அளவில் இருக்கிறது, கொலை தாறுமாறாக நடக்கிறது. காரணம் என்று சொன்னால் எல்லா இளைஞர்களும் போதைக்கு அடிமையாகி இந்த குடிகளெல்லாம் போய் இப்ப அப்படியே தொட்டு பார்த்தாலே போதை வரும். வாயில ஒரு ஓரமா அந்த உதட்டுல ஒரு துளி அளவுக்கு வச்சுக்கணும், ஒரு குண்டு மணி அளவுக்கு வச்சுக்கணும், 5 மணி நேரம் தன்னை மறந்து இருக்கக்கூடிய நிலை இருக்கும். அப்படிப்பட்ட போதைப் பொருள்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு அதையெல்லாம் விற்பனை செய்பவர்கள் திமுக காரர்கள், அதில் பங்கு வாங்குகிற ஒரு அரசாக திமுக அரசு இருக்கிறது. ஸ்டாலின் குடும்பம் இருக்கிறது, ஸ்டாலின் மருமகனும் மகனும் இப்படிப்பட்ட பக்கத்திலே வைத்துக் கொண்டு தவறு செய்பவர்களை பாதுகாத்துக் கொண்டு இன்னைக்கு கல்லூரியிலே ஒரு மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார். தமிழ்நாட்டிலும் நம்முடைய அண்ணன் பொதுச் செயலாளர்கள் உத்தரவின் அடிப்படையில் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் கைதும் நடந்தது. ஆனால் அந்த வழக்கு இன்னைக்கு என்ன நிலை யாருக்குமே தெரியாது, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஆக ஒரு பிரச்சனை என்று வந்தால் அந்த பிரச்சனையை மடைமாற்றம் செய்கிற வேலையை இந்த அரசு செய்கிறது.
இப்பொழுது ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் பிரச்சனை வந்ததுக்கு உடனே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்குகிறார்கள். இங்க எங்க வந்து எங்க படிக்கல, இந்திய எதிர்ப்புக்கு தேவை என்ன இருக்கிறது? படிக்கிறவர்களுடைய விருப்பம் எதை படிப்பது, எதை தேர்வு செய்வது, எந்தெந்த மொழிகளை மூன்றாவது மொழியாக எடுத்துக்கொள்வது என்பதெல்லாம் படிப்பவனுடைய விருப்பம். ஆனால் தனியார் பள்ளிகளில் அத்தனையிலும் இன்னைக்கு இந்தி இல்லாத பள்ளிக்கூடமே கிடையாது. ஆக மக்களை மடமாற்றம் செய்வதற்கு, பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. ஆக திமுக அரசு செய்கிற தவறை, திமுக கட்சியிலே இருப்பவர்கள் செய்கிற தவறை, திமுக பதவியில் இருப்பவர்கள் கொள்ளையடிக்கிற அந்த செய்திகளை எல்லாம் மக்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய ஊடகங்களும் பத்திரிகைகளும் சரியாக செய்யவில்லை. இன்று அந்த மாதிரி ஒரு நிலைமையை கட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டு எல்லோரையும் ஏமாற்றி இந்த ஆட்சியை தொடர்ந்து நடத்துவதன் மூலமாக மக்கள் விரோத ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் பாடம் புகட்ட வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த நாட்டிலே இருக்கிற மக்களுக்கு இருக்கிறது. ஒரு சமுதாயம் எப்போதும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை உள்ள தலைவர்களிடத்திலே இந்த ஆட்சி இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு கருத்துக்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சித் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக வருகிற பொழுது தேர்தல் வாக்குறுதியில அவர் எங்கேயும் சத்துணவு திட்டத்தை தருகிறேன் என்று சொல்லவில்லை. வந்த பின்னால் அரசு அலுவலரிடத்திலே பேசுகிறார். பட்டினி சாவுகள் என்றெல்லாம் செய்தி வருகிறது, இதை எப்படி தடுப்பது என்று சொல்லுகிற பொழுது குறைந்த விலையில் அரிசியும் பருப்பும் எண்ணெயும் கிடைத்தால் ஓரளவுக்கு அந்த பட்டினி சாவை குறைக்க முடியும். பள்ளியிலே படிப்பவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். நிறைய பள்ளிக்கூடங்கள் திறந்தும் ஆசிரியர்கள் இருந்தும் படிக்க வருபவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது சொல்லுகிறார்கள், எல்லாரும் வந்து அந்தந்த வேலைக்கு போயிருந்தால கூலி வேலை, விவசாயம் சார்ந்த வேலை, தொழில் சார்ந்த வேலை, கட்டுமானம் சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு போகிற பிள்ளைகளின் குடும்பத்திலே இருப்பவர்களுக்கு சாப்பாடு கிடைத்தால் வருவார்கள். உடனடியாக புரட்சித் தலைவர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் தனியாக எப்படி போடுறதுன்னு கேட்கிறப்ப அதுக்கும் விளக்கம் சொல்லி தனியாக அதுக்கு ஒரு சத்துணவு அமைப்பாளர்களை நியமனம் செய்து, சமையல்காரரை நியமனம் செய்து, சிறு பிள்ளைகளுக்கு உணவை கொடுத்து அதை பள்ளிக்கூடத்துக்கு வரவழைத்ததன் மூலமாக 2 ஆண்டுகளில் படிப்பவர்களுடைய எண்ணிக்கை 2 மடங்காக தமிழ்நாட்டில் உயர்ந்தது என்று சொல்லக்கூடிய புள்ளி விவரங்கள் அப்போது சொல்லப்பட்டு எல்லா பத்திரிகைகளும் பாராட்டியது. அந்த அளவுக்கு தேர்தலுக்காக அல்ல, ஓட்டுக்காக அல்ல, இங்கே வாழ்கிற ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் படிக்க வேண்டும். அது ஒன்றுதான் அவர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு தன்னம்பிக்கையும் சொந்த காலிலே நிற்பதற்கான வாய்ப்பை தரும். அந்த நோக்கத்தோடு இந்த குடும்பத்திலே இருக்கிற ஒருவராக சிந்தித்து அந்த திட்டத்தை கொண்டு வந்து சத்துணவு திட்டத்தின் மூலமாக குழந்தைகளை பள்ளிக்கு வரவழைத்ததும், பட்டினி சாவை என்கிற நிலையிலிருந்து மக்களை மீட்டெடுக்க ரேஷன் கடை அந்த திட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவிலே முதலாக கிராமங்களிலே நியாய வில கடைகளை திறந்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனுடைய நோக்கம் குறைந்த விலையில் பொருள் கிடைப்பது. கேட்கும் போதெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்ப கடைக்கு போனாலும் பொருள் கிடைக்க வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டோடு அந்த திட்டத்தை கொண்டு வந்து மக்களுடைய மனமறிந்து அவருடைய தேவையை புரிந்து கொண்டு ஓட்டுகளுக்காக இல்லாமல் இந்த சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு திட்டத்தை கொண்டு வந்தார். நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாலும் பல திட்டங்களை கொண்டு வந்தாலும் அவர் ஒரு கருத்திலே முன்னெடுத்தார். தமிழகத்திலே வாழ்கிற பெண்கள் எல்லாம் பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக ஆண்களை சார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் சுயமாக செயல்பட வேண்டும், சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும். ஆண் துணை இருந்தாலும் ஆணுக்கு துணையாக பெண்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய தகுதியை, பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக மகளிர் சுயோதவி குழுக்களை கொண்டு வந்து எல்லா பொருட்களையும் தயாரித்து விற்பனை செய்வதற்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த குழுக்களுக்கு கடன் கொடுக்கவும், அதன் மூலம் அவர்கள் தொழில் செய்யவும், அதன் மூலம் உற்பத்தி செய்கிற பொருளை விற்பனை செய்து ஒரு வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி தந்தார்கள். அதோடு நின்றுவிடக் கூடாது. அவங்க ஒரு கணக்கு எடுத்தாங்க. பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் உயர்கல்விக்கு போவதிலே குறைந்து விடுகிறது. இடையில நின்றுறாங்க. 1வது இருந்து 5வது படிக்கும் போது ஒரு ஊர்ல ஸ்கூல் இருக்கும், 5வதோட இருக்கும். அந்த 5வது முடிஞ்ச உடனே அடுத்தது உயர்கல்வி பள்ளிக்கு போவதில்லை. ஏன்னா அதுக்கு வசதி வேணும். புத்தகங்களை வாங்கி கொடுக்கணும், யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கணும், சைக்கிள் வாங்கி கொடுக்கணும், முடியல. அங்க நிற்கிறது ஒரு லெவல்ல இருக்கிற குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள். அதற்கு அடுத்து அந்த 8வதுல இருந்து 10வது வரைக்கும் ஒரு 2-3 கிலோமீட்டர்ல இருக்கிற பள்ளிக்கூடங்களில் நடுநிலை கல்வியை
கல்வியை பெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட குடும்பங்களில் இருந்து பிள்ளைகள் செல்கிறது. அங்கேயும் அந்த பள்ளி நிறைவடைந்தவுடன் அங்கேயே நிற்கிறாங்க. அது ஒரு குரூப் நின்றுடுது. ஆக உயர்கல்விக்கு செல்பவர்கள் 1ஆவதிலிருந்து 5ஆவது படிக்கிற பிள்ளைகளில் பாதி கூட உயர்கல்விக்கு செல்லவில்லை. குறிப்பாக பெண்கள் உயர்கல்வியில மேலே வரவில்லை என்பதற்காகத்தான் இலவச சைக்கிள், லேப்டாப், யூனிஃபார்ம், புஸ்தகம் இவ்வளவையும் கொடுத்து இந்த பெண்கள் எல்லாம் அடுத்த தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு இந்த திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து செயல்பட அவங்களுக்கெல்லாம் ஓட்டா இருக்குது. 10ஆவது படிக்கிற பிள்ளைக்கும் 11ஆவது படிக்கிற பிள்ளைக்கும் அவங்களுக்கெல்லாம் அந்த திட்டங்கள் மூலமாக நேரத்துக்கு பள்ளிக்கு வர வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்ப பரவாயில்ல, பொருளாதாரம் எல்லா இடத்துலயும் வளர்ந்துருக்குது. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால வசதியான குடும்பத்து பிள்ளைங்களாம் பள்ளிக்கூடம் திறந்த அன்னைக்கே புஸ்தகத்தோட வரும். சாதாரண குடும்பத்து பிள்ளைங்களுக்கு 1 மாசம் கூட இருக்கும் புஸ்தகம் கிடைக்கிறதுக்கு, வாங்கி கொடுக்கறது. இன்னும் ஒரு படி மேலே போய் சில குடும்பங்களில் போன வருஷம் படிச்ச பழைய புத்தகங்களை வாங்கி பைண்ட் பண்ணி கொடுப்பாங்க. புது புத்தகம் வாங்கி கொடுக்க முடியல, இந்த பழைய புத்தகத்தை வைத்துக் கொண்டு நீ படி என்று சொல்லக்கூடிய நிலையில கிராமங்களில் இருக்கிற நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த குடும்பத்து பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்ற காரணத்தால் ஓட்டு கணக்கெல்லாம் இல்லை, அவர்களை படிப்பதற்கு தேவையான அத்தனை உதவிகளையும் சீருடையில் இருந்து, புத்தகங்களில் இருந்து, சைக்கிளில் இருந்து, லேப்டாப்னா அவ்வளவு சொல்ல 30,000 ரூபாய் விற்குது. அதை விஞ்ஞானபூர்வமான கல்வியை பெற வேண்டும். அப்படி திட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய அம்மா அவர்கள் கிராமங்களிலே நடுத்தர குடும்பத்திலே ஏழை குடும்பத்தில் இருக்கிற பெண் பிள்ளைகள் எல்லாம் உயர்கல்வி பெற வேண்டும் என்று திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதே போல நம்முடைய அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது, ஆனால் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த அரசு பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மருத்துவ படிப்பை படிக்கிற அந்த கனவை நனவாக்க வேண்டும். அவர் ஒண்ணு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கல, நீங்க 21 தேர்தல் வாக்குறுதி எடுத்து படிங்க. அதில் எங்கேயும் அரசு பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு உள்ஒதுக்கீடாக 7.5% நான் ஆட்சிக்கு வந்தால் தருவேன், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தரும் சொல்லல. ஆனால் அதற்கு பின்னால் அவருக்கு ஏற்பட்ட அந்த நிர்வாக ரீதியாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கோட்டையில இருந்து கிராமங்களில் படிக்கிற அரசு பள்ளிகளில் படிக்கிற சாதாரண குடும்பத்து பிள்ளைகளை பற்றி சிந்தித்த தலைவர் நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அதனால 7.5% உள்ஒதுக்கீடை கொடுத்து கிட்டத்தட்ட 3,500 4,000 பேர் இந்த 4 ஆண்டுகளில் டாக்டர்களாக வந்திருக்கிறார்கள். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும், நம் இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்களும், இன்று நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் ஓட்டுக்களை தாண்டி இந்த மக்களை எந்தெந்த வகையில் பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக உயர்த்த முடியும் என்று சிந்திக்கிற மனிதாபிமானம் மிக்க, மனிதநேயம் மிக்க தலைவர்களாக நம்முடைய தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் திமுக கருணாநிதி காலத்திலும் சரி, இப்ப ஸ்டாலினும் சரி, அவர் மகனும் எந்தெந்த வகையில் கொள்ளையடிக்கலாம் அதுக்கு திட்டம் போடுறாங்க. செய்கிற தவறுகளை மூடி மறைப்பதிலே தான் குறியாக. ஏன்னா அவங்களுக்கு நிர்வாகமே தெரியல. ஒரு அரசு என்பது வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, எது எதிலே குறைகிறது, கூட்டுவது என்கிற அந்த கணக்கை போட்டு முன்கூட்டி அதற்கான திட்டங்களை தீட்டி பட்ஜெட்டே அதுதான் போடுறாங்க. ஆக அதிலே கூட அதிகாரிகள் சொல்வதை கூட கேட்டு செய்ய தெரியாத ஒரு நிர்வாகத்தை செய்து கொண்டிருக்கிற ஸ்டாலினும் அந்த கட்சியை சார்ந்தவர்களும் இன்னைக்கு இருக்கிற இந்த மக்களின் மீது பல்வேறு வரிகளை உயர்த்தி, விலைவாசியை உயர்த்தி, அந்த திட்டங்கள் மூலமாக சரியாக செயல்படுத்தாதன் மூலமா எந்தெந்த இதுல வருமானம் வருது. இப்ப உதாரணத்துக்கு ரோடு போட்டா கமிஷன் வரும், பள்ளிக்கூடத்துக்கு கட்டடம் கட்டினா கமிஷன் வராது. தேவையே இல்லையெல்லாம் பார்க்கல, அதுக்கு கடனை வாங்குறாங்க. இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த அரசாங்கம் கடனை வாங்கி கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடியை கடனாக வாங்கி எந்த சொல்லக்கூடிய திட்டம் இல்லாமல் செலவு செய்து அதிலே கமிஷன் பெறுகிற ஒரு அரசாக ஸ்டாலின் அரசு இருக்கிறது என்பதை இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் புரிந்து கொண்டு வருகிற காலங்களில் இந்த மக்களை மேம்படுத்தவும், பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக அடிப்படை வசதியை உருவாக்குவதில், தனிப்பட்ட வாழ்க்கையை மேம்படுத்துவதில், ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை இளைஞர்களை கொண்டு செல்வதில், போதை இல்லாத இளைஞர்கள் நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய, உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய இளம் தலைமுறையை உருவாக்குகிற ஒரு நல்ல நிர்வாகத்தை தரக்கூடிய ஒரு அரசு இந்த மண்ணுக்கு தேவையாக இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய நல்ல நதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதற்காக அந்த நாடு பெருமை பெறுவது இல்லை. எந்த மாதிரி இயற்கை சூழல் இருந்தாலும் பெருமை பெறுவது இல்லை. ஆனால் ஒரு நல்ல தலைவர் இருந்தால்
அந்த மண்ணுக்கு பெருமை இருக்கும், எல்லோரும் பேசுவார்கள். அப்படி நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருந்த பொழுதும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவங்க அம்மாவுடைய பாதையிலே பயணிக்கிற இந்த நேரத்தில் இன்னைக்கு இந்தியா முழுக்க தமிழ்நாட்டு அரசியலில் என்ன நடக்கிறது, எப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே தான் புரட்சி தலைவர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வருகிற பொழுது கிண்டல் கேலி பேசியவர்கள் எல்லாம் உலகமெல்லாம் செய்ய வேண்டிய திட்டம் என்று சொன்னார்கள். நம்முடைய அம்மா அவர்கள் அதை தொடர்ந்துதான் அம்மா உணவகம், அம்மாவுடைய குடிநீர், அந்த பல்வேறு மினி கிளினிக் என்று சொல்லக்கூடிய சிறு மருத்துவமனைகளில் வயது முதிர்ந்தவர்களுக்கு மாத்திரை பெறக்கூடிய வசதியை பெற வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து, உங்களுக்கு எல்லாம் தெரியும், இங்க இருக்கிற வயது ஒரு 50-60 தாண்டியவர்களுக்கு தெரியும். அப்பெல்லாம் திருமணத்துக்கு தங்கத்திலே தாலி எடுக்க மாட்டாங்க, அந்த மஞ்சள் கயிறை கட்டி தாலி கட்டிடுவாங்க. பின்னாலதான் அப்புறம் அவங்கவுங்க முறைப்படி தங்கத்திலே தாலி வாங்குகிற ஒரு நிலை இருந்தது. நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அறிந்த உடனே தாலிக்கு தங்க இன்னைக்கு ஒரு பவுன் 1 லட்சத்துக்கு போயிடுச்சு. அப்படி ஒரு தாலிக்கு தங்கம், பெண்கள் எல்லாம் வண்டியில போகணும், இருசக்கர வாகனம் 50% மானியமாக கொடுத்த ஸ்கூட்டி, இப்படி எல்லா வகையிலும் ஓட்டு கணக்கு இல்லாத மக்களை மேம்படுத்தக்கூடிய சிந்தனையோடு திட்டங்களை கொண்டு வந்த நம்முடைய புரட்சி தலைவர் அவர்களும் நம்முடைய அம்மா அவர்களுடைய பாதையிலே இன்னைக்கு மிக சிறப்பாக இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்து இந்த மக்களுடைய தேவைகளை எல்லாம் அறிந்து தேர்தல் வாக்குறுதி என்கிற அந்த அடிப்படையில் அல்லாமல் மக்களுடைய எதிர்காலத்தை, இளைஞர்களுடைய எதிர்காலத்தை, பெண்களுடைய எதிர்காலத்தை முன்னோக்கி எடுத்து செல்லக்கூடிய ஒரு தரமான வாழ்க்கையை வாழக்கூடிய, மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு எப்போதும் சிறப்பாக இருக்கிறது எல்லா வகையிலும் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல நிர்வாகத்தை தருவதற்கு அவருடைய கரத்தை வலுப்படுத்துகிற வகையில் 26 தேர்தலில் திருவண்ணாமலை தொகுதி நிச்சயமாக இரட்டை இலை வெற்றி பெற வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும். ஒரு புதிய வரலாறை உருவாக்க நாம் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல திமுக இந்த தொகுதியில தொடர்ந்து வெற்றி பெறுகிறது, எப்பொழுதும் இந்த தொகுதியில திமுக தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய அந்த பழைய வரலாறை மாற்றி இந்த முறை இது அதிமுகவின் கோட்டை திருவண்ணாமலை தொகுதி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை தொடுவதற்கு நம் பொறுப்பில் இருக்கிற நிர்வாகிகளும் சரி, பொதுமக்களும் சரி, அதற்குரிய பயணத்தை கடுமையாக உழைத்து போராட வேண்டும். காரணம், திமுகவும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அமைச்சராக இருக்கக்கூடிய வேலுடைய கணக்கு சமீபத்தில் ஒரு திருவண்ணாமலை நகரத்தில் இருக்கிற போக்குவரத்தை சரி செய்வதற்கு அங்கே இருக்கிற வர்த்தகர் சங்கம் போன்ற பல்வேறு சங்கங்களை அழைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலே ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதில் இந்த வாட்ஸ்அப்ல போட்டு காமிச்சாங்க, நானும் பார்த்தேன். அதில் சில முடிவுகளை எடுக்கிறார்கள். அதிலே அந்த வியாபார பெருமக்கள் சொல்லுகிற கருத்துக்களை கேட்பதற்கு பதிலாக நாம செய்யுங்க, 1 மாசத்துல இதெல்லாம் மறந்துடுவாங்க. சாதாரணமா சொல்றாரு வேலு, 1 மாசத்துல நீ எதை செஞ்சாலும் மறந்துடுவான். அதனால நம்ம இந்த போக்குவரத்து சரி செய்யறது நம்ம விருப்பத்துக்கு பண்ணுங்க, 1 மாசத்துல மறந்துடுவோம் அப்படி சொல்றாங்க. அந்த அளவுக்கு இப்ப மக்கள் மீது அவர்களுக்கு இருக்கிற அபிப்பிராயம், இந்த மக்கள் பணம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவான், எதை பேசினாலும் 15 நாள்ல மறந்துடுவான், அடுத்த பிரச்சனை வந்தா பழைய பிரச்சனையை ஒதுக்கிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மட்டமான கருத்தை மக்கள் மீது வைத்திருக்கிற வேலு இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் என்கிற அந்த இடத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். இன்னைக்கு இருக்கிற முக்கியமான தேவை. அதோடு இதை விட அதுக்கு பொருத்தமான ஒரு சூழல் வந்து விடாது. இன்னைக்கு எல்லோரும் எதிராக இருக்கிறார்கள். நாட்டிலே இருக்கிற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள், வியாபாரம் செய்பவர்கள், விவசாயம் செய்பவர்கள் அத்தனை பேரும் ஸ்டாலின் அரசு மீதும் திமுக அரசு மீதும் வேலு மீதும் எதிர்கருத்து மிக வேகமாக வளர்ந்திருக்கிறது. இந்த சூழ்நிலை அதற்கு பொருத்தமானது. அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு நாங்களும் தேவையான அளவுக்கு உழைக்கவும் முயற்சி செய்யவும் தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு தேவையெல்லாம் அவர்கள் கொடுக்கிற பணத்தை நீங்கள் அலட்சியப்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. அது கொள்ளையடித்த பணம். அதை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் நல்ல தீர்ப்பை சிந்திக்க வேண்டும். இந்த தொகுதியிலே நல்லவர்களை பணி செய்ய வாய்ப்பளிக்க வேண்டும். திமுக கோட்டை என்கிற அந்த வரலாறை உடைத்த அதிமுகவின் கோட்டை இனி எந்த காலத்திலும் அதிமுக இங்கு நிலைத்து நிற்கும் என்கிற அந்த வரலாற்றை உருவாக்குவதற்கு நீங்கள் எல்லாம் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு மறுபடியும் உங்களை சந்திக்க வருகிறோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை தந்த பொதுச் செயலாளர் அவர்களை வணங்கி வருகின்ற உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.